ஹலோ எவ்ரிஒன், நான் தான் உங்கள் அசார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சைக்காலஜி ஆஃப் மனி இந்த புக்கை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் இந்த புக்ஸை பற்றி, இந்த புக்ஸில் வர விஷயங்கள் பற்றி நான் பேசலான்னு இருக்கேன். இந்த புக்கை எழுதினவர் பார்த்திங்கன்னா மார்கன் ஹவுசல். இவர் பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன். ஸோ இவர் இன்ட்ரொடக்ஷனாக கொடுக்கறது பார்த்திங்கன்னா தி கிரேட்டஸ்ட் ஷோ ஆன் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாரு. அதில் பார்த்திங்கன்னா அவரோட காலேஜ் டேஸில் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறாரு. அந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ஒரு டிரைவராக ஒர்க் பண்ணுறாரு. அங்கே ஒரு என்ஜினியர் ரெகுலராக வராரு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி குடிக்கிறதுக்கு வருவார் போல். அவர் கிட்டத்தட்ட அவரோட 30வது வயசுலேயே பார்த்திங்கன்னா அந்த கெஸ்ட்டு ஒரு வைஃபை டெக்னாலஜியில் ஒரு பார்ட்ஸ்க்கு இது காப்புரிமை வாங்கி வச்சுருக்காரு. அது வாங்கி வச்சதுலேருந்து அவருக்கு நல்ல பணம். அவர்கிட்ட பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த பாருக்கு வரும்போது கட்டுக்கட்டாக பணம் எடுத்துகிட்டு வருவார். அங்கே பார்த்திங்கன்னா அவரோட பணத்தை பற்றி தற்பெருமை பேசுவார். அந்த அளவுக்கு தற்பெருமைக்காரர். ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு அமௌண்ட்டை கொடுத்து கீழே போயிட்டு ஜுவல்லரி ஷாப்பில் போய் கோல்டு காயின் வாங்க சொல்லியிருக்காரு ஒரு வேலை செய்கிற பையனை. அதை வாங்கிட்டு வந்தோன்னே என்ன பண்ணியிருக்காங்க, அவரோட ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் நேரம் கழித்து பீச் ஓரமாக போயிருக்காங்க. பீச்சுக்கு போயிட்டு கடலில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காயின்ஸ் எல்லாம் யார் எவ்வளோ தூரம் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து கடலில் அந்த காயின்ஸ் எல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு பணத்திமிர் அவருக்கு இருக்குது. ஆனால் அதே மாதிரி அந்த ஹோட்டலில் தங்கும் போது ஒரு லைட்டை உடச்சிட்றாரு. லைட்டு உடஞ்சோடனே அந்த ஹோட்டல் மேனேஜர் இதுக்கு $500 கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே, அவர் என்கிட்டயே காசு கேட்குறியா, என்கிட்டயே பணத்தை பற்றி பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் $5000 இதுக்கப்புறம் என்னை நீ பார்க்கவே கூடாது, என் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ திமிராக பேசுகிறாரு. ஸோ இந்த மாதிரி பண ஆட்டிடியூடு பிஹேவியர் இருக்கவங்க எத்தனை நாளைக்கு இதாக இருப்பாங்க, கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. அதைத்தான் அந்த ஆத்தரும் சொல்கிறாரு. அவர் கொஞ்ச நாள்லேயே அவர் திவால் ஆகிட்டார். கொஞ்ச நாள்லேயே அவர்கிட்ட இந்த பணம் எல்லாமே காணா போயிடுச்சு. ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னு ஆத்தர்னா, பணத்தில் இருக்கிறது மட்டும் நம்ம திறமைசாலியாக இருக்கிறோன்ற இல்லை, மற்றவங்கள்ட்ட நம்ம எப்படி இது நடந்துக்கிறோன்றதும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஒருத்தர் எவ்வளோ தான் திறமைசாலியாக இருந்தாலும் அவரோட எமோஷனுக்கு அவர் அடிமையாக இருந்தாருன்னா அவரால் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்க முடியாது. அவரோட வசதி வாய்ப்பு எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சிலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பொருளாதார அறிவே இல்லாமல் இருப்பாங்க, பணத்தை பற்றி ஒரு சரியான அறிவே இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக வசதியாக வாழ்வாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட பிஹேவியர், மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, அந்த பிஹேவியர் தான் அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டாப்பிக்கை அவர் பேசி கம்ப்ளீட் பண்ணுறாரு. மீண்டும் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்து என்னென்ன டாபிக் போகிறாரு